டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸை பார்த்துடலாம். அதாவது ப்ளவுஸில் பா நெக்கு அப்படின்ற ஒரு ப்ளவுஸ் ஐட்டம் இருக்குது. கழுத்து பா ஷேப்பில் பின்னாடி வரும். அதுக்கு 1.5 இன்ச் அகலத்தில் முதல்ல நமக்கு பீஸ் தேவைப்படும். அந்த பீஸை நீங்கள் ஹாம்கோல் பீஸ்லேருந்து எடுக்கலாம். அடுத்தது கழுத்து கட் பண்ணுற பீஸ்லேருந்து எடுக்கலாம். ப்ளவுஸில் எட்ஜாக நிற்கிற பீஸ்லேருந்து எடுக்கலாம். நமக்கு தேவையானது 1.5 இன்ச் அகலத்தில் வேணும். இப்போ இந்த ப்ளவுஸில் பீஸ் இல்லாதனால நான் ஹாம்கோல் கட் பண்ண பீஸ்லேருந்து எடுத்துக்கிறேன் அந்த 4 பீஸையும். இதில் இது அந்த பா நெக்குக்கு உள்ளே வைக்கிற ஸ்டெப் பீஸ் மட்டும்தான். அந்த பா நெக்கு தைக்கிற மெத்தேடை நான் வீடியோவில் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக போகுது. அதனால் ஷார்ட் வீடியோவில் தர முடியல. அதை வீடியோவில் தான் தர முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க போய்ட்டு டைரெக்டாக பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். 4 பீஸையும் ஜாயின் பண்ணி அந்த ஜாயிண்டிங் பண்ண இடத்துல பீஸை நல்லா பிரித்து நல்லா விரலால் சரி பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதையும் இணைச்சிக்கலாம். இந்த பீஸை நீங்கள் வேறு மெத்தடில் எடுக்கலாம். அதாவது ப்ளவுஸில் இப்போ 1 மீட்டர் ப்ளவுஸாக இருந்தால் 1 மீட்டர் நெடுக்க கரை ஓரம் நிற்கும். அதுமாதிரி நிற்கிற தருணத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிறப்பாக இருக்கும். ஜாயின் போட வேண்டிய அவசியம் வராது. 80 சென்டிமீட்டர் பீஸ்லேயும் அதுமாதிரி நின்னால் எடுத்து யூஸ் பண்ணிங்க. நான் இல்லாதனால தான் இப்போ இந்த மாதிரி இணைச்சி அந்த 1 இன்ச்சு 2ஆக மடித்து தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தையலை எட்ஜில் கொடுங்க. அதே நேரத்தில் தையல் கீழே இறங்கக்கூடாது. கீழே இறங்கிட்டால் பீஸ் 2ஆக பிரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் வர இடத்துல நல்லா மறுபடியும் பீஸை பிரித்து விட்டு பண்ணிங்க. இல்லை மேடு ஆகக்கூடாது. மேடு ஆனால் தைக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். மேடாக தெரியும் கழுத்து. அதனால் அந்த மேடு வராத அளவுக்கு நல்லா பிரித்து எட்ஜில் தையல் கொடுத்துக்குங்க. இது 3/4 இன்ச்சு இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. 3/4 இன்ச்சு எதுக்குன்னா 1/4 இன்ச்சு தையலில் போயிட்டால் கூட மீதி 1/2 இன்ச் அகலத்துக்கு அழகாக நமக்கு கழுத்து பட்டை கிடைக்கும். பா நெக்கை பொறுத்த வரைக்கும் பட்டையாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம எம்மிங் வேணுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை டபுள் டிச்சிங்கும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், 3/4 இன்ச் இருக்குது. இதில் நம்ம தைக்கும்போது ஒரு சில விஷயத்தை பண்ணணும். நுனியில் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தான் தையல் ஆரம்பிக்கணும். அங்கே பாருங்கள். அதேமாதிரி ப்ளவுஸில் முடிகிற இடத்துலையும் 1/4 இன்ச்சு மடித்து தான் முடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்குங்க.